ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொன்றா டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த பிரகாரம் இன்றைக்கி எடுப்பது எங்கள் ஏரியாவில் இருக்கிற பூங்கா. இது எனக்கு தெரிஞ்சு வெறும் வெத்து குளமாக கிடந்துச்சு, குப்பையுமா. இப்போ முதலமைச்சர் ஆட்சி வந்ததுக்கு பிறகு இது முதலமைச்சர் தொகுதியாக இருப்பதனால கிட்டத்தட்ட எல்லா பார்க்குமே பயங்கரமாக செலவு பண்ணி வாக்கிங் போகிறதுக்கு, யோகா பண்ணுறதுக்கு, பப்ளிக் நிம்மதியாக செல்கிறதுக்கு ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பார்க்குகளை ஒவ்வொரு நிமிஷமும் வீடியோ எடுத்து போடலான்னு ஒரு ஆசையில் போனேன். இதில் சிலவங்க தங்களுடைய வீடியோவில் ஃபேஸ் தர்றதுக்கு வெக்கப்படுறாங்க. சரி, அது உலகம் ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் நானும் ஒரு பேட்ச் ஒன்று கண்டுபிடிச்சி என் கழுத்தில் போட்டுட்டு நானும் அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தேன். அதில் கடவுள் கிருபையில் யாருடைய ஃபேஸும் தெரியல, எல்லாம் மேலோட்டமாக தான் தெரியுது. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது, நம்ம படிப்படியாக முன்னேறுவோன்னுக்கிட்டு. அதனால் இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு தான் நான் போகிறேன். 2 சர்ச்சும் ஒன்றா இருக்குது, ஆர்சி சர்ச்சு, சிஎஸ்ஐ சர்ச்சு. அதே மாதிரி இந்த பார்க்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.25 ஏக்கர் இடம், நல்லா சுற்றி வரலாம். மத்தியில் குளம், இப்போ அதில் நல்ல மியூசிக்லாம் போட்டு விட்றாங்க. இதே மாதிரி பல பார்க்குகள் இருக்குது சென்னையில். இன்னர் சென்னையை ஒன்று ஒன்றா காமிக்கும் போதும் என்னுடைய பாட்டுலேயும் நான் பாடி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், பேசுகிறதுன்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னுடைய மெயின் தொழில் சோபா பெட்டு செய்கிறது தான். அதான் எல்லோரும் போடுறாங்க, நீ போட்டு என்னத்தை பண்ண போகிறான்னாங்க. சரி, எல்லாமே ஒரு கைத்தொழில் தான், எதுவுமே நம்மளுக்கு கேடு வராது. எடிட்டிங் பண்ணுறது ஆரம்பத்தில் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு, இப்போ ஓரளவு அது ஃபாலோவில் வந்துடுச்சு. அதே மாதிரி எல்லாம் செய்யலான்னு இருக்கேன். கடவுளை ஆசீர்வதிக்கட்டும், நீங்களும் ஜெபிச்சுக்காங்க. மத பாகுபாடு இன்றி நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஆமீன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவர் நம்மை எப்போது பாராட்டுவார்? ஆமாம், ஒரு மனிதன் பணத்தால் உயர்ந்த போது பாராட்டுவார்களா, அதிகாரத்தில் உயர்ந்த போது பாராட்டுவார்களா, எல்லாரிடத்திலும் சந்தோஷமாக இருக்கும்போது பாராட்டுவார்களா என்றால், கடவுளுக்கு பயந்து இருக்கும்போது மட்டும் கண்டிப்பாக பாராட்டுவார். கடவுளுக்கு நம்ம எப்போ பயப்படுறோம்? நம்ம ஒரு படித்த குடும்பத்தில் பிறந்துட்டோம், சிறு வயசுலேயே சர்ச்சைக்கு கூப்பிட்டு போகிறாங்க, இல்லை ஆலயங்களுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, பக்தியாக வளர்க்குறாங்க அப்படின்னா அது ஒரு கல்விக்கூடமாய் தான். 1ஆம் கிளாஸில் போய் +2 முடித்து, காலேஜை முடித்து, ஜாப்புக்கு போய் கல்யாணத்தை பண்ணி பிள்ளைய பற்றி ரிட்டையர்ட் ஆகி செட்டில் ஆகிறது ஒரு லைஃப் ஸ்டைல். ஆனால் இவங்க எல்லாருமே சத்தியத்தின் பாடுகளுக்குள்ளே வந்தாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறி இருக்குது. ஆமாம், சிலவங்க வாழ்க்கையில் அப்படியே படிக்க ஆரம்பித்து கடைசி எண்டு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கவங்கள பார்த்தா % தான். இதுக்கடையில் எத்தனை போராட்டங்கள். அப்போ படிக்காத முடியாதவங்களுக்கெல்லாம் போராட்டம் இல்லையான்னு கேட்டால் சேம். கிராமத்தில் இருக்கிறவங்க ஏக்கர் கணக்கில் வாழைத்தோப்பையும் தென்னந்தோப்பையும் விவசாய நிலத்தையும் இரவு பகலாக கஷ்டப்பட்டு விளைய வச்சாதான் பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு. அது ஒரு விவசாய ஃபேக்ட்ரி என்னை பொறுத்தளவு. ஆமாம், அங்கே அதிகாலையில் எந்திரிச்சு பயிர்களை பார்த்து, திருடுக்கு போய், வியாதிக்கு போய், புயலுக்கு போய், மழைக்கு போய் எல்லாத்தையும் காப்பாற்று மூட்டை போட்டு லாரிகளை ஏற்றி சென்னைக்கு அனுப்பிச்சா அது நெல்லோ அரிசியோ வாழையோ நம்ம எல்லாத்துக்கும் தட்டில் உட்காருது. அவங்க நம்மளுக்காக அங்கே எங்கேயோ ஒரு ஜீவன்கள் ஏதோ ஒரு மூலையில் வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் போராடி நம்மளுக்காக உணவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்கண்ட கடவுளாக இருந்து அவங்க கரங்களை கொண்டு பூமியில் சேத்துல வச்சு நம்மளுக்கு உற்பத்தியை பண்ணுறாங்க. இங்கே பட்டணங்களில் பார்த்திங்கன்னா மிஷினரியாக இருக்கலாம், கெமிக்கலாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம். இவங்களும் சென்னையில் பிறந்து இரவு பகலாக படித்து தூக்கம் இன்றி, கட்டப்பழக்கம் இன்றி, பாதுகாப்போடு 1000 பிரச்சனைகளை தாண்டி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் உட்கார்றாங்க. சரிங்க, இப்போ நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு 5, 6 படித்தவங்க. இதில் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் அதே போராட்டம் தாங்க. எப்படி விவசாய நிலம் இருக்கிறவங்க ஓனராக அங்கே வசதியாக இருப்பாங்க, அங்கே ஓன் லேண்ட் இல்லாதவங்க வறுமையில் தான் இருப்பாங்க.
அவங்களுடைய பிள்ளையாக பிறந்த நாங்கள் இங்கே சென்னையில் வந்தால் எங்களுக்கு ஒரு 10 வீட்டு வாடகை இல்லை ஆஃபீஸில் நிரந்தரமான வருமானம் பென்ஷன் இருந்துச்சுன்னா நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது. கடினமாக உழைச்சோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடவுள் எங்களை தேர்ந்து கொண்டார். கடையாந்தரத்தில் இருந்தாலும் உங்களை தூக்கி எடுப்பன் மாதிரி தேர்ந்தெடுத்து கொண்டார். எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகிற இடங்களில் பேசி நல்ல காரியங்களை கற்றுக்கிட்டோம். இது கெட்ட காரியம்னு விட்டு விட்டோம். அது பெரிய ஸ்லாக்கியம். ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்க பேட் ஆஃபிட் இல்லாமல் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கிறதே பெரிய படிப்பை கடவுள் கொடுத்தாரு. அந்த படிப்பை கொடுத்ததுக்கு பிறகு ஏதோ எங்களால் முடிஞ்சதுக்கு ஓடணும், பிள்ளைகளை படிக்க வச்சோம். இப்போ நாங்கள் திரும்பி பார்க்கும்போது அப்பா எவ்வளோ தூரத்தை கடந்து வந்திருக்கோம்ல. அப்போது இப்போ பிள்ளைகள் தவறு செய்வார்களான்னு கேட்டால் இருக்கும். என்ன, எல்லாமே வளர்ந்து வருகிற செடிகள், வளர்ந்து வருகிற சின்ன ஆட்டுக்குட்டிகள். அதுங்க துள்ளி தான் ஓடும். சின்ன மாட்டுக்குட்டியை பார்த்தீங்கன்னா அது நடக்காது, அது துள்ளி தான் ஓடும். அது வயசாகி போச்சுன்னா குட்டியை பார்க்கும். இதே வாழ்க்கை தாங்க. நாமளும் கஷ்டப்பட்டு வந்து பிள்ளைகளை வளர்த்தாலும் அவங்கள எல்லாத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா.